லாட்ரி டிக்கெட்னா ஜஸ்ட் ஒரு கேமு தான், சரியா? எனக்கு இது ராங்கா இல்லை ரைட்டா? ஆனால் சம்படிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லாட்ரி டிக்கெட் வந்து வச்சா இது ராங்கு, இதை வந்து யூஸ் பண்ணால் ட்ரூ. ஆனால் எனக்கு இதில் கான்ஃபிடென்ட்லாம் இல்லை. ஆனால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சின்னதாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆமாம், 1 minute அவங்களுக்கு இப்போ டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். என்ன பார்த்து படிச்சுக்கோங்கடா. ஆல் ஆஃப் எவ்ரிபடிஸ் எவ்ரிஒன்ஸ் ஆல் ஆஃப். ஏன்னா நம்ம ஆளுங்க எதையுமே முழுசாக பார்க்குறது கிடையாது. அதான் so many lottery tickets. எனக்கு லக்கு இருக்கா இல்லையா? லக்கு இருக்குமா? நம்பர் 43 என்னடா 43 கமோன் இதுவும் தெரியட்டும். இந்த தடவையாவது நான் வின் பண்ணுவேனா? ஸோ இல்லை, நான் டிக்கெட் வாங்கினது வேஸ்ட்டாக போயிடுமா? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. நான் லக்கி கையானு இந்த தடவை கன்ஃபார்மாக நான் வின் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இந்த தடவையும் மிஸ் ஆயிடுச்சு. லக் இல்லை. Hey guys, somebody'sக்கு more than people'sக்கு இதில் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு இதுக்கு முன்னாடி நான் அதை சொல்கிறேன். இதை வந்து somebody's இது some numbers இது என்ன சொல்கிறாங்கன்னா, லாட்ரி டிக்கெட் வந்து வச்சா இது ராங்கு, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் ராங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சம்படிஸ் இதை என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டுங்கிறாங்க. நான் இதுக்கு எப்படி ஆன்சரை அவங்களுக்கு சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் எனக்கு இது ராங்கா இல்லை ரைட்டா? ஆனால் சம்படிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து இது நம்மளே யாரும் பார்க்கல, போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சம்படிஸ் இது என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இது இந்த இன்னொரு சீக்ரெட் என்ன தெரியுமா? இந்த லாட்ரி டிக்கெட் எப்படி யூஸ் பண்ணன்னு கூட எனக்கு தெரியாது. ரியலி ட்ரூ, யா, இது உண்மை. எனக்கு இதை பற்றி வீட்டிலே தெரியாது, இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. ஆனால் ப்ரோ, எப்படி மினிமோர் இவ்வளோ லாட்ரி டிக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணுவேன்னா? எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்புறம் எதுக்குடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இது எனக்கு ரொம்பவே டச்சிங்கில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த பர்சன் இதைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இதில் அவனுக்கு அந்த என்னோட மை ஃப்ரெண்டு அவனுக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு லிட்டில் ஒரு மினி கான்ஃபிடென்ட் தான் இது எனக்கு. ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா, இது வந்து இந்த லாட்ரி டிக்கெட்னா ஜஸ்ட்டு ஒரு கேமு தான், சரியா? என்ன நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. ஆமாம், ஃபோக்கஸ் கிட்ட வந்துரு. இது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அங்கே ஸ்டே ஹியர். இது ஜஸ்ட் ஒரு கேம் தான். இது எப்படி தெரியும் தெரியுமா? ஆமாம், இது வந்து எடுத்துகிட்டு போய், ஆனால் இது எப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு இதில் கான்ஃபிடென்ட்லாம் இல்லை. ஆனால்
ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சின்னதாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆமாம், ஒன்றுமே இது எதுக்கு போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணணும்? இதை யூஸ் பண்ணுற இது என்ன கார்ட்ஸா சொல்லு, இது கார்ட்ஸா? ஆனால் இது சம்படிஸ் இதை கார்ட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஐ மீன் சீட்டுக்கட்டு, அதுதான் அது மாதிரி தான் இது சொல்கிறாங்க. ஆனால் இது அது மாதிரிலாம் எது எனக்கு எஃபர்ட் தெரியல. இது அப்படிதான் இருக்குன்னு. இது எப்படி தெரியுமா, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இது ஜூம் பண்ணி தான் நான் எடுக்கிறேன். இது ஜஸ்ட்டு ஒரு கேம் மாதிரி தான் தெரியுது. நம்ம என்ன தெரியுமா, ஒரு ப்ரைஸை வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம போடுறோம், ஒரு சேலஞ்ச் பண்ணுறோம், அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இது ஒரு கேம். ஓகேவா, ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து அந்த ப்ரைஸை வின் பண்ணணும். இதுதான் ஒரு கேம். இது ஒரு கேமு தான். லக் இருந்தால் அந்த பர்சன் வந்து, அதுதான் அந்த நபர், அந்த ஒரு அவன் வந்து லக்கு இருந்தால் வின் பண்ணலாம், இல்லை அன்லக்கி கையாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஜஸ்ட்டு ஒரு 1000 தான் லாட்ரி டிக்கெட் வின் பண்ணிக்கிறான். இந்த லேக்ஸு 1 crore இதெல்லாம் நெவர். ஆனால் சம்படிஸுக்கு என்னோட ஏரியாவில் ஒரு பர்சனுக்கு 1 crore 1 கோடி இதில் வின் பண்ணி அவங்களோட ஃபேமிலி இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்காங்க. நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் அந்த ஒரு பர்சன், அவன் லாட்ரி டிக்கெட்டில் வின் பண்ணிக்கிறான். ஆனால் இது வந்து ராங்குன்னு சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு லாட்ரினா ஒரு கேமு தான். என்னை பொறுத்த அளவுக்கு அப்படிதான் தெரியுது இது பார்க்கறதுக்கு. இது ராங்கெல்லாம் எதுவுமே இல்லை தெரியுமா, இது ரைட்டு தான். இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு கேம் பிளேயிங் தான், அது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் நான் ஏதாச்சும் இதில் தெரியாமல் கூட சொல்லி இருக்கலாம், இது யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை போடுறது அந்த மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற நம்பர்ஸாக கூட இருக்கலாம். இதை ப்ராப்பராக தான் யூஸ் பண்ணணும், இது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், இது இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை இந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் எனக்கு இதாக தெரியுது. இதை பற்றி இது இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா கூட எனக்கு ரொம்பவே தெரியல. லாட்ரி டிக்கெட்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும். என் ஃப்ரெண்டுனால தெரிய வந்தது, ஆனால் எனக்கு கூட இதை ட்ரை பண்ணணும்னு தோணுது. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு கேம் மாத்தான். இது ரியலி ஐ சே இது ஜஸ்ட்டு ஒரு கேமு தான். என்ன கேட்டால் அதைத்தான் எனக்கு தெரியுது. நம்ம போய் ஒரு டிக்கெட் வாங்குகிறோம், நம்ம ஒரு அன்லக்கி கையாக இருந்தால் கன்ஃபார்மாக நமக்கு ஒரு லாட்ரி கிடைக்கும் டிக்கெட். நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணி தானே இதை பண்ணுறோம். இதை போய் ராங்கு ரைட்டுன்னு போலீஸ் பிடிப்பாங்க இல்லை பிடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் லாட்ரி ப்ளே பண்ணணுமா, இல்லை நீங்கள் கூட அதை யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இதை வந்து எனக்கு இதை பற்றி ஃபுல்லாக என்னெல்லாம் தெரியாது. இவ்வளோ லாட்ரி இருக்குது. அவனும் வந்து என் ஃப்ரெண்டும் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறான். நான் இல்லைன்னுலாம் சொல்ல வரல, ட்ரை பண்ணுறான். ஆனால் இதில் நான் வந்து அடிக்ட் ஆக ரெடியாக இல்லை. ஏன்னா இது ராங்குன்னு சொல்கிறாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, வேற வேற என்ன வேற சொல்கிறது, அவ்வளோதான். இனி வேற ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டேன்னு நினைக்கிறேன், இது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஜஸ்ட்டு இதை நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டே இதை சொல்லியிருக்கணும். சாரி. இது ஒரு யூடியூப்க்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி கூட இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வீடியோ பார்க்குற நீங்கள் இது ஒரு எஜுகேஷனாகவே இருக்கட்டும். இது எஜுகேஷன் ப்ரொஃபஷனலுக்கு மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணுறேன். வேறு ஒன்றும் என் மைண்டில் இது உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும், இதை யூஸ் பண்ண சொல்கிறான் அவன் வீடியோ பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்லாம் எனக்கு உங்களை பண்ண வைக்கணுங்கிறதுல இல்லை. அதை நான் டிஃபிகல்ட்டாக யோசிச்சா கூட அதை நான் உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்கிறேன். இந்த டார்கெட் ஓகே. வேற 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 திங்க் பண்ணுறதுக்கு இனி எதுவும் இல்லை. அவ்வளோதான். என் மைண்டுக்குள்ளே என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன் ஓப்பனாக. இது ராங்காக இருந்தாலும் இதுக்குள்ளே நான் அடிக்ட் ஆக ரெடியாக இல்லை ப்ரோ. ஏன்னா என்ன இவ்வளோ டிக்கெட்ஸ் பண்ணி வச்சுருக்கிறான், இதுலேயே லக் இல்லை. அதை அந்த 1000 விலை இருக்கும், 500 விலை இருக்கும், வேஸ்ட்டு. ஆனால் அதான் நான் சொல்கிறேன்ல, அன்லக்கி கையாக இருந்தால் மட்டும்தான் 1 crore பிளாக்கில் விழுகும்.
ஆனால் இதை பற்றி எனக்கு இது வரைக்கும் லாட்ரி டிக்கெட்னா என்னன்னு எனக்கு இது என்னன்னு கூட தெரியாது. சப்போஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் சம்படிஸ் யாராச்சும் இந்த லாட்ரி டிக்கெட்னா தெரியுமா, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்ல வேண்டாம். ப்ரோ இது இவ்வளோதான் விஷயம், இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை மட்டும் நீங்கள் என்னோட அதுக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அது ஐ மீன் இந்த லாட்ரி டிக்கெட்டை யூசர்ஸாக இருப்பீங்கள்ல அவங்கள நான் சொல்கிறேன், ஓகேவா? எனக்கு இதை பற்றி சீரியஸாக தெரியாது, நான் சொல்கிறேன் அவ்வளோதான். என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துருக்குறான். அதை வச்சு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு தான் நான் நான் அவனே வீடியோ கூப்பிட்டேன், வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஃபேஸ் கட்டில் அவனுக்கு இந்த சோசியல் மீடியாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ஐ மீன் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம், ட்விட்டர் மறந்துட்டேன், சாரிப்பா. ஓகே, அவனோட பர்மிஷனில் தான் நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். சப்போஸ் எனிபடி இதில் போலீஸ் கூட இந்த வீடியோவெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தால் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் ப்ரொஃபஷனலுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். நான் இதை உங்களுக்கு ட்ரெயின்லாம் பண்ணி கொடுக்கல. இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோவாக மட்டும், ஐ மீன் இது ஒரு கேமாக கூட, ஏன்னா இதே ஒரு கேம் தான், ஒரு கேமாக மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம், வேற ஒன்றும் நான் சொல்லலை. ஓகே ப்ரோ, ஓகே கட் பண்ணு. சுகி இப்போ எதுக்கு மறுபடியும் என்ட்ரி கொடுத்துருக்குறேன்னா, தேட் இஸ் எ டார்கெட் என்ட்ரி. ஓகே, இந்த எதுக்குடா இதை சும்மா காமிச்சிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறேன். இதைய இந்த என்னுடைய ரூமை க்ளீன் பண்ணும்போது, அதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லாட்ரி டிக்கெட்ஸ் எல்லாம் இது ப்ரோனோடு பண்ணியிருப்பேன். அது ஐ மீன் இது எரிஞ்சிருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. அது எனக்கே தெரியாமல் தான் எரிச்சிட்டு ஃப்ரெண்டு குப்பையில் தூக்கி போட சொன்னேன், அது எரிஞ்சிருச்சு. அதுக்கு தான் இது எரிக்கிற மாதிரி அதை காமிச்சிருப்பேன். அது எனக்கு அதான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த லாட்ரி டிக்கெட்னாலும் என்னன்னு தெரியாது. அதுக்கு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி மிஸ் ஆகி குப்பைக்குள்ளே போச்சுன்னு தெரில. ஓகே, என் ஃப்ரெண்டே அதை டஸ்ட்பின்குள்ளே போடுறதுக்கு தானே அதை கொடுத்தான் அந்த லாட்ரி டிக்கெட்டை. ஓகே, அதுவே போயிடுச்சு. இது எரிக்கலாமா? நம்மளாம் அதை ட்ரை பண்ணக்கூடாதுடா. அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணட்டும். இதில் நம்மளாம் அதில் ட்ரைனிங் கொடுக்குறோமா என்ன? ஏன்டா டே, இதில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் வேணான்னு சொல்ல, ஏதாச்சும் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆனால் இதை ரெகுலராக இந்த கார்ட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லலை. ஓகேவா? ஏதாச்சும் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். இது ஜஸ்ட்டு ஒரு கேம் தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா பின்னாடி போயிடாத, பார்த்து கொஞ்சம் சேஃபாக இரு. இது ஜஸ்ட் ஒரு கேம் தான். ஓகே, இதோட நான் வீடியோவை இனஃப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, பாய்டா. உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான், பாய். இது வேற, இது நீ வேஸ்ட்டுன்னு நினைக்கிற. கொடு இப்படி அந்த சார் அப்படியே கட் பண்ணாத. ஆடா பாவி, புறாத மொபைல் பிடி, மொபைல் இப்படி பிடி. இதுக்கப்புறம் நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, finish. இதோட இனஃப் பண்ணிக்கலாம் வீடியோவை. ஓகே, டாடா, பை, see you soon again, latest update. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷ்னல் தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன்னாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னடா டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் இந்த ரிவர்ஸ் போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம்
அஞ்சலி புத்திரி ஆத்து என் கவனம் சஜரி போச்சு அவனை பார்த்த அடுத்த நிமிஷம் இன்னும் போச்சு என் மூச்சு ஊரே. இன்னும் போச்சு செத்து போயிட்டியா ப்ரோ? அப்புறம் என்ன வரும்? ஓகே, நெக்ஸ்ட் 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 அப்டேட்லாம் பார்க்கலாம். ஓ சொன்னக்கு எல்லாம் சொல்லிட்டேன்ல. பாய் ப்ரோ, பாய். கட் 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 கட்.